அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூ கருப்பாயி கருப்பாயி என்னடி என்ன பண்ற 10 நிமிஷத்துல வாரேன் என்ன பாத்தியா 10 மணி நேரத்துல வந்துட்டேன் என்னடி பண்ற வாடி யோ யோ என்னையா என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க காலையில தானே அவ்வளவு தூரம் சொன்னோம் இப்ப நைட்டு நீ எல்லாம் மனுஷனாயா கருப்பாயி நிறுத்துடி மானசனா மிருகமான 10 நிமிஷத்துல வாரேன்னு சொன்னேன்லடி வந்துட்டேன் இப்ப அடிடி இப்ப என்ன அடிடி பாக்கலாம் இங்க பாரு பொறுமைக்கும் அளவு இருக்கு டெய்லி வர வர அளவுக்கு மீறி போற நீ பண்றத பார்த்து பார்த்து டெய்லி நம்ம பொண்ணு அழுது அழுதே கஷ்டப்படுறா கொஞ்ச நாள் அறிவோட இருந்து தொலையா ஹே அறிவு எனக்கு அத நீ சொல்ற புலம்பி தொலையாத ஓ போய் படுத்து தொலை ஏஹே என்னடி புருஷங்கிற மரியாதையே இல்லாம ஓங்குற தொலைங்கிற நான் தொலைஞ்சிட்டா நீ நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிற அப்படித்தானே யோ சொல்லுடி அப்படித்தானே இங்க பாரு உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் தாண்டி இருக்கும் அதுக்காகவே கருப்பாயி நல்லா கேட்டுக்கோ அதுக்காகவே எங்கேயும் தொலைய மாட்டேன்டி உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன் நான் வாங்கி வந்த வரம் என்னோட கரகம் உன் கூடயே இருந்து கஷ்டப்படணும்னு என்ன பண்ணி தொலைக்க இங்க பாரு கொத்தாம போய் படுத்துரு ஊரை கூட்டிக்கிட்டு இருந்த என்னடி என்ன கோபம் வருதா காலையில நான் அட்டிக்க ஓங்கினப்ப கையெல்லாம் புடிச்ச எங்க இப்போ புடிடி பக்கத்துல வந்து தொட்டு தான் பாரு பாரு தொட்டு பாரு ஜோ வாயை மூடிட்டு போய் தொலை தொட்டு பாருடி பாக்கியம் பாக்கியம் அண்ணதாய்க்கா என்னடி என்ன ஆச்சு ஏன் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கான் லூசு பிடிச்சா கத்தாம இருக்குமா இதுக்கு பிடிச்சது பெரிய லூசா இருக்கு என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கு சரி நீயும் கத்தாத அந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சது தானே கத்தி ஊரை பாக்குற மாதிரி வச்சுக்காத அவன் நாட்டுக்கு 2 கத்து கத்திட்டு போய் படுப்பான் நீ என்ன சமையல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேன்க்கா வேணி என் வீட்டுலதான் டிவி பாத்துட்டு இருக்கா இந்த மனுஷன் தூங்கட்டும் அப்புறம் வர சொல்றேன் சரிக்கா கருப்பாயி இங்க பாருடி நான் இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன் அங்க என்னடி கதை அளந்துட்டு இருக்க பாக்கியம் நீ பேசாம போ அவன் நாட்டுக்கு 2 கத்து கத்திட்டு படுப்பான் சரிக்கா இறங்குடி படிய விட்டு கீழே இறங்குடி யோ இறங்குங்கிறேன்ல என்னையா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு நான் புருஷனா இல்ல அந்த கிழவி புருஷனா யோ சொல்லுடி நானா இல்ல அந்த கிழவியா யோ அறிவோட பேசி தொலையா நீ சொல்லுடி நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அதேதான் அந்த கிழவி என்ன சொன்னாலும் கேக்குற எனக்கே வர வர டவுட்டா இருக்கு நான் தானடி உன் கழுத்துல தாலி கட்டினேன் கருப்பாயி சொல்லுடி தம்பி லூசு மாதிரி பேசாத நீயும் நிம்மதி இல்லாம உன் கூட சேர்ந்தவங்களையும் நிம்மதி இல்லாம ஏன் இந்த பொழப்பு பேசாம சத்தம் இல்லாம போ சத்தம் இல்லாம போக என்ன நினைச்ச ஜோ பேசாம இருயா பக்கத்து வீட்டு கிழவி எனக்கு அட்வைஸ் பண்றா மரியாதையா பேசியா என்னடி மரியாதை அவ பேசுற அளவுக்கு நீ என்ன தர குறைவாக்கிருக்க யார் தர குறைவாக்குனா ஊருக்குள்ள குடிச்சிட்டு ஒவ்வொரு தெருவா விழுந்து கிடக்குற அது உனக்கு தர குறைவா இல்லையோ அதெல்லாம் நீ பேசக்கூடாது அக்கா நீங்க வீட்டுக்கு போங்க இந்த மனுஷனுக்கு தலையில ஏறி பேய் உட்காந்துருக்கு அது இறங்காம இவர் வாயும் மூடாது நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அக்கா போங்கக்கா நீங்க போங்க சரி பாக்கியம் நான் கிளம்புறேன் அக்கா வேணிய மட்டும் இப்ப விடாதீங்க இதெல்லாம் பார்த்து டெய்லி அழுகுறா தெரிஞ்சுதானே பாக்கியம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்பி விடுறேன் சரிக்கா என்னங்கடி பேசுனீங்க கிழவி நீ என்ன போற மூடி தொலையா கிழவி நின்னு என்கிட்ட பேசிட்டு போ இனி இந்த கருப்பாயி கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத மூடுறியா இல்லையா ஆமாண்டி கருப்பாயி கருப்பாயியா நீ இருக்க அந்த கிழவி வெள்ளையன்னு வெள்ளச்சி மாதிரி இருக்கா உங்க 2 பேத்துக்கு எப்படி கனெக்ஷன் ஆச்சு என்னத்த சொல்ல நானும் தான் உன்னை போய் கட்டி ஏமாந்துட்டேன் அதே மாதிரி அந்த வெள்ளை கிழவியும் ஏமாந்துருச்சு லூசு என்ன லூசு பேசிட்டு இருக்க ஐயவும் மூடி தொலைய மாட்டேங்கிற குடிச்சிட்டு வந்து டெய்லி கொன்னு எடுக்கிற இங்க பாரு இதுக்கு மேலே நான் அமைதியா இருக்க மாட்டேன் போய் கம்முன்னு வாய மூடிட்டு படுத்துரு போயா போ என்னடி நீ போன்னு சொன்னா நான் போனுமா காலையில கைய ஓங்கினது கைய புடிச்சேல இப்ப புடி பாக்கலாம் உன்ன கைய விடு யார் நீ கைய விடு கைய ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு அடிக்க கைய ஓங்குவ
ஏய் என்கிட்ட வம்பு பண்ணாத, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய் ஒரு பொம்பளை மேல போய் கைய வைக்கிற அறிவில்ல? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. என்ன பேச போறாங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியலையே. திருவ காணோம், எங்க போயிருப்பாங்க? ஏய் வாசுகி, சொல்லுங்க. இன்னும் இந்த நீங்க நாங்க விடலையா? நாங்க என்ன சொன்னோம்? நாங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னோமா இல்லையா? ஆமாங்க. அப்பனா எதுக்குங்க நீங்க நாங்க? அது வந்துங்க. அந்த போயின சரி விடுமா. எப்போ உனக்கு இவனா ஃப்ரெண்டா பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸா பேசணும்னு நினைக்கிறியோ அப்ப நீயும் ஜாலியா பேசு, ஓகேவா? ஏய் ரொம்ப பயமுறுத்தாதீங்கப்பா. என்னோட செல்லாண்ணி பாவம் இப்படி பயப்படுறாங்க. ஏய் சிந்து, செல்லாண்ணியா? ஆமா. ஏய் இத்தனை நாளா என்னதானடி சொல்லிக்கிட்டு இருந்த? எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணி, பெஸ்ட் அண்ணி, செல்லாண்ணின்னு. அதுவும் ஒரு ஓரத்துல இருக்க அண்ணி. வாசுகி அண்ணியும் ஒரு ஓரத்துல. என்னடி நடுவுலையா? ஆமா சுபானி. சரிதான், சரி சரி அதை விடு. வாசுகி சொல்லுங்க. என்ன திடீர்னு ஊட்டிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? அது வந்து வாசுகி, எங்க மாமா அத்தை பிளான் பண்ணவங்கள ஹனிமூனுக்கு நீங்களா பிளான் பண்ணிட்டீங்க? அதெல்லாம் இல்லங்க. அப்பனா ஊட்டில போய் என்ன பண்ண போறீங்க? ஸ்வெட்டர் வைக்க போறீங்களா? ஆஹா இல்லங்க. என்ன சுபா? இல்லங்க. ஆமாங்க. இது தவிர எதுவுமே பேச மாட்டீங்க. அதானே மதி, இவளை வச்சுட்டு எப்படி திரு குடும்பம் நடத்துறா? என்னமோ திருக்கிட்ட மட்டும் நல்லா பேசுவாளோ என்னமோ. ஐயே, நம்மலாம் எவ்வளவு பெரிய வாயாடி, நம்ம கிட்டே பேச மாட்டேங்கிறா. இருக்கிட்ட அப்படியே பேசிட்டாலும். ஏய் பேசவே இல்லைங்கிற பிறகு எப்படி ஊட்டி பிளான்? அதானே மதி, நானும் என் சக்தியும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோம். நாங்களே இப்படி பிளான் பண்ணதில்ல. நீங்களாவது சண்டை போட்டுக்கிறீங்க, நாங்க எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்போம். நாங்களும் பிளான் பண்ணல. பாரு பாரு, அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரிகின்றது? அவனா சுத்த வேஸ்ட். எஸ் எஸ் கரெக்ட். இப்பவே போறேன், நான் சக்தி கிட்ட சண்டை போறேன். எதுக்கு? நீ எல்லாம் ஊட்டி கூட்டிட்டு போனியாடான்னு கேட்டதா? ஆமா, நீ ஊட்டி கூட்டிட்டு போனாப்ல சக்தி கிட்ட சந்தோஷமாவா பேசிற போற? அது என்னமோ மதி, சக்தி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிதாண்டி. ஆமா, நீ வீரா மாமா கிட்ட போய் என்ன சொல்ல போற? நானும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்ப்பா. ஐயோடா, நீ என்ன சண்டையே போட மாட்ட. இவங்க நில்லனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். விளக்க மாத்த கொண்டு அடினா அடிப்பேன். ஏய் லூசு. ஹலோ ஹலோ, இங்க ஒருத்தி உட்கார்ந்திருக்கேன். ஏண்டி கொஞ்ச நேரம் எழுந்து நிக்கணும் நின்னுக்கோ. சுபா மொக்க காமெடி போடாத. ஐயோ, உன்னெல்லாம் எப்படிதான் என் சக்தி அண்ணன் சமாளிக்கிறானோ. ஆமா ஆமா, நான் சிங்கம் பாரு. ஐயோ ஒரே அசிங்கமா போச்சு. அடியே பிச்சு போடுவேன். கொஞ்சம் கூட அண்ணிங்கிற எண்ணமே இல்ல. அது என்னமோ சுபா, அதிபதினி அண்ணியா அண்ணின்னு சொல்ல தோணுது, வாசுகி அண்ணி அவங்களையும் அண்ணின்னு சொல்ல தோணுது. ஆனா ஒண்ணு மட்டும் சுபா, என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல தோணுது. அண்ணிங்கிற இடத்துல நீ ஒன்னும் ஃபார்ம் ஆகவே இல்ல. ஓஹோ இது வேறயா? அப்பனா உன் கணக்கு நான் அண்ணியா தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறேன். எப்போ? இப்போ 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 போய். இப்ப போயா? யார்கிட்ட? யார்கிட்ட? உன் சக்தி அண்ணன் கிட்டதான். சக்தி அண்ணன் கிட்டயா? நான் பேசுனதுக்கு அண்ணன் கிட்ட? இந்த வீட்ல யார் என்ன கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் நான் கோபப்படுறது என்னமோ சக்தி கிட்ட மட்டும்தான். சரிதான் சிந்து, அப்பனா நம்ம சக்தியை ஏதாவது பழி வாங்கணும்னா சுபாவை வெறுப்பேத்தனா போதும். ஆமா நீ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் சுத்தி முத்தி மாமியா மருமகன் நாத்தனா மதினி இந்த மாதிரி சண்டையை தான் பார்த்திருக்கோம். ஆனா இங்க எல்லாரும் கூட பிறந்தவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸா எவ்வளவு அழகா பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்கு நான் வந்து மனசு விட்டு பேச கூட முடியாத நிலைமையில இருக்கேன். எல்லாருக்கூடயும் சகஜமா பேசணும்னு தோணுது. ஆனா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. என்னோட நிலைமை இவங்களுக்கு தெரியும் போது இப்படி ஒரு நிலைமையில எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க கிட்ட சிரிச்சு பேசுனேன்னு கேட்டா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இல்ல இல்ல, நான் ஒதுங்கியே இருந்துக்கிறேன். அதான் நமக்கு நல்லது. ஏய் சரி சரி, போதும் போதும், நம்ம பிரச்சனையா அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, இப்ப வாசுகி பிரச்சனை. வாசுகி சொல்லு, நீங்க எங்க போனீங்க? எங்க போனீங்கனா? ஓய், காலையில சாப்பிட்டதும் கிளம்பி போனீங்கல்ல, எங்க போனீங்க? அது 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 வந்து சொல்லுமா, எங்க போனீங்க? வெளியே போனங்க. எங்க வீட்டுக்கு வெளியவா? ஆமாங்க. சரியா போச்சு மரி, இவகிட்ட பேசுறதே வேஸ்ட். இந்த எங்க போட்டே நம்மள கொன்றுவா. நாம நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம். ஏய், காலையில எங்க போனாங்கன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். சொல்ல மாட்டேங்கிறாளே.
அதெல்லாம் சொல்லுவா. ஐயா அவ சொல்லங்குள்ள 100 ஆமாங்க 200 சரிங்கன்னு கேப்பா. தாங்காதடி பாடி. அப்படிங்கிற. சரி ஓகே, இன்னொரு தடவை கேட்டுட்டு கிளம்பிடுவோம். விட மாட்டியே. அம்மா வாசுகி சொல்லுங்கங்க. அடடா ரொம்ப டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போய் இந்த ஆந்த கண்ணிக்கிட்ட கொஞ்சம் வம்புல போ. அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அது டேய் 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 ஊட்டிக்கு போறவனே இங்க வாடா. என்னடா என்னடா 2 நாள்ல ஊட்டிக்கு பிளானா? போடா போ, நல்லா இருந்துட்டு போ. டேடே ஏன்டா நீ வேற என் நேரம் இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கும்டா இருக்கும். ஆமா இந்த சரத்து ஜீவா எங்க? அதுக்கு எங்கடா எங்கேயாவது ஊர் சுத்த போதுங்க. ஃப்ரீ மேன்ரா. நமக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு 2 ரொம்ப ஜாலியா இருக்குடா. விடு விடு கவலைப்படாத, எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஜீவாவுக்கு அடுத்த 3 மாசம், சரத்துக்கு அதுக்கு அடுத்த 3 மாசம். நம்ம அப்பா பிளான் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருவாரு. டேடே அப்படி மட்டும் நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேண்டா. ஏன் அப்படி? நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தையும் அவங்களும் அனுபவிக்கிறோம்லடா. யாரு நைட் நேரம் ஜாலியா சுத்த போயிருக்காங்க. ஹோட்டல்ல போய் மூக்கு பிடிக்க தின்னுட்டுலாம் வருவாங்கடா. நான் போக முடியுதா? சரிதான்டா. என்னமோ சுபா உன் காலையும் கையவும் கட்டி போட்டிருக்கிற மாதிரி பேசு. கயறு கண்ணுக்கு தெரியலடா, ஆனா கண்ணுக்குள்ள தெரியும். எப்ப சாமி ஆளை விடு. ஆமா நம்ம வீட்டு தேவதைகள்லாம் எங்க? தேவதைகளா? ஆமாண்டா, ஒரு ஆளையும் காணோம். வீடு கப்சிப்பிடு சத்தமே இல்லாம இருக்கே. ஓ சிந்து அண்ணி சுபா இவங்கள கேக்குறியா? எல்லாம் ஓ ரூம்ல தான் இருக்காங்க. ஏன் ரூம்லயா? எதுக்குடா? அன்னிக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அன்னிக்கிட்ட அவங்க கிட்ட பேச என்னடா இருக்கு? இரு போய் கேட்டு வரவா? ஒண்ணு வேண்டாம், நானே போய்க்கிறேன். என்னடா ரூம்குள்ள எதையாவது ஒளிச்சு வச்சிருக்கியா என்ன? ஏன் இப்படி பயப்படுற? ஆமா பயப்படுறாங்க. வேலையை போடுறா. வேலையை பாடுறா. சரிதான். திரு ஆமா ஊட்டிக்கு போக எல்லாம் எடுத்து வச்சிட்டியாயா? ரெடி பண்ணிட்டீங்களா? எடுத்து வச்சிருப்பாங்கம்மா. சரிடா கண்ணு, இங்க பாரு, முத உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போற. மொத்தத்துல எங்கேயாவது கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போங்க. சரிங்கம்மா. ஏய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடா. உன்னை நம்பி வாரா. சரிங்கம்மா பாத்துக்கிறேன். அப்புறம் காலையில சாப்பிட்டு தானே கிளம்புவீங்க? இல்லம்மா காலைல ஒரு 5-5:30 எந்திரிச்சு கிளம்புனாதான் அங்க மதியத்துக்குள்ள போக முடியும். அப்புறம் நைட்டு ஃபங்க்ஷன்மா, அப்படியே நாங்க அட்டென்ட் பண்ணிக்கிறோம். ஓ சரிடா. பாரு உங்க அப்பா 2 நாள்ல போயிட்டு வான்னு சொல்லிருக்காங்க. நீ 2 நாள்ல 4-5 நாள் கூட டைம் எடுத்துக்கோ. உங்க அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த பிள்ளைய நல்லா சுத்தி காமிச்சு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. டேய் அப்புறம் நீ மட்டும் போமத்துல பஸ்ல போய்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா கார்ல தான் போவேங்கிற. கார் ஓட்டுறது கவனமா ஓட்டணும், புரியுதா? சரிங்கம்மா பத்திரமா போயிட்டு வரேன். சரிடா. சரி சாப்பிட்டேலாம், போய் தூங்கு. அப்பதான் காலையில சீக்கிரம் ஊருக்கு கிளம்ப முடியும். சரிங்கம்மா இதோ போறேன். போய் தூங்குடா. இப்பதான் ஒரு ரூம்ல இருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டேன். எல்லாம் உட்காந்து அந்த பிள்ளைய பாடா படுத்துறாங்க. ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காடா. பேசுறக்கே யோசிக்கிறா. இதெல்லாம் இதுக்கு எல்லாம் உட்காந்து கேலி கிண்டலு. ரூமை விட்டு வந்துட்டாங்களாமா? இப்பதான்டா எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி அவரா ரூமுக்கு போய் தூங்க சொல்லியிருக்கேன். போ நீயும் பாடு. காலைல சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. சரிங்கம்மா. என்ஜாய்டா. வாயை மூடிட்டு வேலையை பாரு. என்னங்க? உள்ள வாங்கங்க. என்னங்க உங்ககிட்ட அண்ணி பாப்பா எல்லாம் பேச வந்தாங்களா? ஆமாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க எதுவும் சொன்னீங்களா? இல்லங்க. ஊட்டிக்கு எதுக்கு போறீங்க? இன்னைக்கு காலையில எங்க போனீங்க? எல்லாத்தையும் கேட்டாங்க. ஐயோ நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லலங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னங்க சொல்றது? எங்க போனீங்க? என்னன்னா கோவிலுக்கு போனோம், கடைக்கு போனோம், அப்படி ஏதாவது சொல்லுங்க. என்னங்க இந்த விஷயத்த என்ன தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த ப்ராப்ளத்தை முதல் சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க. நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்து கிளம்புறோம். ஓகேவா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லங்க. நாளைக்கு ஊருக்கு போய் என்னோட பிரச்சனை தீர்ந்தா சரி. எல்லாரும் ஜாலியா பேசுறாங்க. என்னால பேச கூட முடியலங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்ங்க என் பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்க அம்மா வீட்ல கூட போய் இருந்துக்குவேங்க. ப்ளீஸ். கண்டிப்பாங்க எல்லாம் சரி பண்ணலாம். காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்புவோம். இப்ப படுத்து தூங்குங்க. ஊருக்கு போக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன். உங்களோட துணியும் எடுத்து கொடுத்தீங்கன்னா பேக் பண்ணிடுவேன். ஓகே நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க படுத்துக்கோங்க. சரிங்க. குட் நைட். தூங்குங்க. குட் நைட்டுங்க. தேங்க்ஸ் திரு. உன்னை பார்த்தா மட்டும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஃபீல் ஆகுது. திரு எப்பவுமே நீ இப்படி என் பக்கத்திலே இருப்பியா? என்னை விட்டுற மாட்டியே. லவ் யூ திரு. ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப லவ் யூ திரு. சொல்லுடா, ஒரு பொம்பளை போய் அடிக்கிற?
ஒரு ஆம்பளை போய் அடிக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? டேய் டேய், அன்னைக்கே சொன்னேன் உன் பொண்டாட்டிட்ட உனக்கு ஒரு பாயாசத்தை போடுன்னு. இப்பவாது போட்டுக்கறா? வேஸ்ட்டா, இவ வேஸ்ட். இல்லங்க கருப்பி, நீ பேசாத, நீ பேசவே பேசாத. அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்னது கருப்பியா? ஏய், நீ ஐயா வீட்ல இருப்ப அந்த பொண்ணு தானே? ஆமாடா. உன் பேர் என்னது? கருப்பியா? நயன்தாரான்னு சொன்னா ஒத்துக்க போறியா? இல்ல இல்ல. ஐயோடா, ஆசைய பாரு. டேய் டேய் குடிகாரா, உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு விருப்பம் இல்ல. போடா, இனி இந்த வீட்டு பக்கமே வராத. எங்கயாவது போய் தொலைஞ்சிரு. நான் இதுக்கு தொலையணுங்கிறேன். நான் எங்கேயாவது போய் தொலைறதுக்கு தான் கட்டி இவளுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேனா? டேய், பொண்டாட்டினா உனக்கு அடிமை நினைப்பா? சொல்லுடா, பொண்டாட்டினா உனக்கு என்னன்னு தெரியுமா? சொல்றேன்டா, கேட்டுக்கோ. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்க அம்மா அழுகுறதோ, இல்ல உங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ அழுகுறதோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லடா. ஆனா எங்கேயோ பிறந்து வளர்ந்து பாதியில நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம கால் மாட்டுல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிற பத்தியா? அவதான்டா பொண்டாட்டி. புரிஞ்சதாடா? இப்ப புரிஞ்சதா? ஏய், புரியறதுக்கு என்ன இருக்கு? அவ என்ன எனக்கு முடியலன்னு சொல்லியா கால்மேட்ல உட்காந்து ஒப்பாரி வைக்கிறா? எப்ப பாரு வீட்டுக்கு வர நேரம்லாம் ஒப்பாரி தான். பொண்டாட்டியா பொண்டாட்டி. டேய் டேய், நாட்டாம தீர்ப்பையே எதிர்த்து பேசுறியா? சொல்லுடா, சொல்லு. அவ இல்லாம உனக்கு சோறு கிடைக்குமா? இப்படி துவைச்ச துணி கிடைக்குமா? சொல்லுடா. சொல்லுடா, சொல்லு. இதுக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியுமா? தாரா, தாரா. தாராவா? என்னாச்சு இந்த குடிகாரனுக்கு? ரொம்ப ஓவரா டைலாக்க பேசிட்டோமா? என்னையா என்னாச்சு? இப்பயாவது பொண்டாட்டி அருமை புரிஞ்சதா? புரிஞ்சது தாரா, நல்லாவே புரிஞ்சது. ஆனா காலையில எழுந்ததும் எல்லாம் மறந்துரும். உனக்கே தெரியுமே, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. அதனால நாளைக்கு இது மாதிரி வந்து என்கிட்ட டைலாக் பேசிட்டு போ. அவளை 2 அடி அடிப்போன்னு கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டு வந்துட்டேன். தலை சுத்துது, நான் போய் படுத்துக்கிறேன். தாரா, நாளைக்கு வந்துரு. டேய் டேய், தாராவா? ஆமாண்டி நயன்தாரா, எனக்கு உனக்கு கருப்பின்னு கூப்பிட விருப்பம் இல்ல. அங்க பாரு, என் பொண்டாட்டிய பாரு, கரு கருன்னு கருப்பாயி. அவளை வேணா கருப்பின்னு கூப்பிடலாம். ஒன்ன வேணா வெள்ளின்னு கூப்பிடுறேன், இல்லைன்னா தாரான்னு கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடட்டும்? என்னது வெள்ளியா? ஆமா வெள்ளி, நீ வெள்ளையா இருக்கேல. சரி, நான் போய் தூங்குறேன். காலையில வந்து பொண்டாட்டி டைலாக நல்லா பேசு, கேட்க நல்லா இருக்கு. டேய் டேய், குடிகார பயலே, குடிக்காம எனக்கு போதை ஏத்திட்டு போறான். சை கருப்பி, இவனெல்லாம் அடிச்சு வளர்த்திருந்தா இப்ப இவ்வளவு பேச்சு பேசுவானா? இப்படியும் போய் தொலைங்க. இங்க பாரு பாக்கியம், முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன கருப்பி? அதான் நம்ம ஊர் தலைவர் அந்த பஞ்சு மிட்டாய் தலையன் உன் பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிட்டான். கருப்பி? ஆமா பாக்கியம், நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள உன் புருஷன் குடிகாரன் ஜெய் என்னென்னமா பண்ணி தொலைறான். அடிக்க கை வாங்குறான், கைய பிடிச்சு திருகி அடுத்த கையில குடுக்கறத விட்டுட்டு யோ கொடுமை. புருஷனையே உன்னால அடிக்க முடியல, இனி அந்த தலைவர்ட்ட இருந்து உன் பொண்ணை எப்படி காப்பாத்த போறியோ? என்னமோ பண்ணுங்க. உன் பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, வந்து சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். இங்க பாரு, அவன் 1 வாரம் டைம் கொடுத்தான். அந்த 1 வாரம் வரைக்கும் அவன் பொறுமையா இருக்கானான்னு எனக்கு தெரியல. எப்ப வேணாலும் ஆள்களை கூட்டிட்டு வந்து உன் பொண்ணை வலுக்கட்டாயமா அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். அவன் வீட்டுக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியும்ல? ஐயோ எம்மாக, பார்த்து நடந்துக்கோ. காசை உடனேவும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு 2-3 நாளா திருப்பி அவன் மூஞ்சில போடு. இந்த குடியாரனை நம்பிக்கிட்டு இருந்த அடுத்து உன் பொண்ணை இழந்துட்டு உட்காந்துருப்ப. புரியுதா? சரி கருப்பி. அண்ணா தாய்க்கா, என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு உன் புருஷன் குடிச்சிட்டு வந்து அலப்பற பண்ணிக்கிட்டு அலையறான். இங்க பாரு பாக்கியம், நம்ம ஊருக்குள்ள எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியும். ஊர் தலைவன் அவன் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லுவான், அவன் வச்சதான் சட்டம்னு சொல்லுவான். நம்ம அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. டக்குன்னு என்ன ஏதுன்னு ஒரு முடிவெடு. உன் புருஷனை நம்பிக்கிட்டு இருந்த அந்த கருப்பி சொன்ன மாதிரி உன் பொண்ணையும் இழந்துகிட்டு உட்காந்துருக்காத. உன் புருஷன் அலப்பறக்கு அக்கப்பக்கத்துல இருக்கிற நாங்க பொறுத்துட்டு போலாம், இந்த ஊர் தலைவன் பொறுத்துட்டு இருக்க மாட்டான். அதுவும் கருப்பி சொல்றத பார்த்தா உன் பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனையை நினைச்சு வச்சிருக்கானோ. சரி பாரு, நான் கிளம்புறேன். சரிக்கா, வேணிய வர சொல்லுங்க. நான் என்ன பண்ண போறேன்? கடவுளே, எனக்கு ஒரு வழிய கொடு. என் பொண்ணுக்கு எந்த கெடுதலும் நடக்க கூடாது. எனக்கு பிறந்தது மட்டும்தான் அவ செஞ்ச பாவம். இன்னும் அவளை கஷ்டப்படுத்தாத. கடவுளே, முருகா, உன்னை நம்புறேன். என் பொண்ணை கைவிட்டுறாத. என்னங்க, உங்களுக்கு ஓகே தானே? ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லையே? இல்லங்க, நல்லா தான் இருக்கேன். இல்ல, ஒரு மாதிரி தலை சுத்துது, இல்ல வாமிட் வர மாதிரி இருக்குன்னா உடனே சொல்லிடுங்க. சரிங்க. திரு சார்,
என்ன சார் காலங்காத்தாலே கூப்பிட்டுருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல வினோ, நான் ஊட்டிக்கு வரேன். சார் என்ன சார் சொல்லாம கொள்ளாம வரீங்க? அதுவும் கல்யாணம் முடிச்ச உடனேவா? என்ன சார் வாசம் செய்பவள மறக்க முடியலையா? திரு வாசம் செய்பவளா? ஓ, என்ன அப்படிதான் சொல்லி வச்சிருக்கியா? ஏய் வினோ, சார் கல்யாணத்துக்கு முன்னதான் அடிக்கடி ஊட்டிக்கு வந்தீங்க வாசம் செய்பவள பாக்கணும்னு. இப்ப என்ன சார் கல்யாணம் முடிஞ்சிச்சுல, இன்னும் என்ன ஊட்டி? டேய் கார்ல வந்துட்டு இருக்கேன்டா, போன் ஸ்பீக்கர்ல இருக்கு. அதுக்கு டேய் மொடையா, ஒய்ஃபோட ஊட்டிக்கு வரேன். ஒய்ஃபோடையா? ஆமாண்டா, நீ வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத, புரியுதா? உளராத. புரியுது சார். திரு, எனக்கும் புரியுது. வினோ, சொல்லுங்க சார். நான் மதியம் அங்க வந்துடுவேன், நல்ல ரூமா புக் பண்ணி வை, வந்ததும் ஸ்டே பண்ற மாதிரி. ஓகே சார். அப்புறம் வினோ, உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? சார் நீங்க ஒர்க்கோட தான் வரீங்களா? ஆமா வினோ, பர்சனல் ஒர்க், நான் அதை உன் கூட சேர்ந்து தான் பண்ணணும். நீங்க எப்ப வந்தாலும் நான் ஃப்ரீ தான் சார், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க. சரி வினோ. நோ, ரூம் மட்டும் கொஞ்சம் நல்ல ரூமா, ஃபேமிலியோட மறந்துடாத. ஓகே சார். ஓகே ஓகே. சரி ஓகே, வச்சுடு. ஆ ஐயோ உளறிட்டான், என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. ஓ என்னங்க? சொல்லுங்கங்க. என்ன ரொம்ப நேரமா அந்த பக்கமே பார்த்துட்டு வரீங்க? வேடிக்கை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, எப்பவும் டிராவல் பண்ணும்போது ஜன்னல் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவேன். ஓஹோ, ஆமா, உங்க கூட படிச்ச பையன் அதான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி பழி வாங்கணும் அது இதுன்னு. சொல்லுங்கங்க. அந்த பையன் பேர் என்ன? செல்வம். செல்வமா? ஆமா, நீங்க என்ன படிக்கிறீங்க? மெடிக்கல்ங்க. ஓஹோ, எத்தனை வருஷம் முடிச்சிருக்கீங்க? 4 வருஷம் முடிச்சிருக்கேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு. அத கம்ப்ளீட் பண்ணலையா? இல்லங்க, அதுக்குள்ள வீட்ல கல்யாணம்னு. ஓ, ஏன் படிச்சு முடிக்கவங்கள வீட்டுல கல்யாணம் பேசிட்டாங்க? அது நீங்க நல்ல குடும்பமா, நீங்க ரொம்ப நல்ல பையனா, அது மாதிரி நீங்களா எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தீங்களா? எங்க வீட்டெல்லாம் உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு போயிட்டு என்ன போட்டோல பார்த்துட்டு திரும்பவும் நான் தான் வேணும்னு எங்க வீட்டுக்கு தேடி வந்தாங்களாம். அதனால அப்பா அம்மா இந்த மாதிரி சம்பந்தம் அடுத்து எப்பவுமே கிடைக்காது, அதனால படிப்பெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லி முடிச்சிட்டாங்கங்க. ஓ, என்னங்க இது, நல்ல பையனா இருக்கிறது ஒரு குத்தமா? இதுக்கெல்லாம படிப்பை விட்டுட்டு கல்யாணத்தை முடிப்பாங்க? ஆமாங்க, நானும் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனா, என்னால அப்பா அம்மாட்ட எதிர்த்து பேச முடியல, அதான். ஓ, ஓகே ஓகே. ஆமா, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல? ஆமாங்க. உங்க அண்ணன் கிட்ட இத பத்தி எல்லாம் சொன்னீங்களா? என்னங்க என்னாச்சு? சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் இல்லங்க, எங்க அண்ணன்ட்ட சொல்ற உரிமை எனக்கு இருந்தா நான் எதுக்குங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்த போறேன்? கஷ்டம் புரியலையே. உங்க வீட்ல நீங்க உங்க பாப்பா கிட்ட பேசுற மாதிரி தயாரா மாதிரிலாம் எங்க அண்ணன் என்கிட்ட பேச மாட்டாங்க, எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பான். அதுவும் இல்லாம நான் ஊட்டிக்கு படிக்க போனது வேற அவனுக்கு பிடிக்கல. எதுக்கு? அவனுக்கு படிப்பு சரியா வரல, அதனால ஆர்ட்ஸ் காலேஜ்ல நம்ம ஊர்லயே படிச்சுட்டு அதோட கிடைச்ச ஜாப்க்கு போறான். என்ன இப்படி ஊர்ல வந்து அதுவும் மெடிக்கலுக்கு சேர்த்தது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட ஒரு நாள் கூட பாசமா பேச மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் தங்கச்சினா இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பார்த்ததும் தாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது, என் அண்ணன் இப்படியெல்லாம் இல்லையேன்னு. என்னங்க ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. என் அண்ணன் மட்டும் சரியா உங்க வீட்ல மாதிரி நீங்க உங்க பாப்பா கிட்ட இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருந்தானா இந்நேரம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதுங்க. எல்லாத்தையும் உடனுக்குடனே எங்க வீட்ல சொல்லிருப்பேன். அந்த செல்வம் என்கிட்ட பிரச்சனை பண்ணப்பவேவும் எங்க அண்ணனை வர வச்சு என்னன்னு கேட்க விட்டுருப்பேன். எனக்கு அந்த மாதிரி அமையலங்க. இப்ப நான் கஷ்டப்படுறேனா அதுவும் ஒரு காரணம். உங்ககிட்ட இப்படி உரிமையா எல்லாத்தையும் சொல்லி பேசுறது கூட எங்க அண்ணன் கிட்ட ஒரு நாள் கூட பேசினது இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? இப்படி இல்லாம வீட்ல இருக்காங்க? ஆமாங்க, எதா இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. உங்க பக்கத்துல இருந்தா மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க அண்ணன் கிட்ட இருந்ததே இல்லைங்க. எனக்கும் ஆசைதான் என் அண்ணன் கிட்ட ரொம்ப உரிமையா இருக்கணும்னு, ஆனா எனக்கு அந்த கொடுப்பனை இல்ல. சரி ஓகே ஓகே, விடுங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல, ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நான் கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கும் போதுல பக்கத்துல நாம இருக்கணும்ல. அது என்னமோ உண்மைதான். சரி விடுங்க, எதையும் நினைக்காதீங்க. உங்க அண்ணனுக்கு பதிலா தான் கடவுள் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, உங்க பேரு வாசுகி கரெக்டா? கரெக்டாங்க. என்ன பேர் சொல்லி கூட கூப்பிடுங்க, நீங்க நாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு
இல்ல இல்ல இருக்கட்டும், உங்க பேரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஊர்ல போய் பேசணும்ல, அதுக்காக. ஓ சரிங்க, உங்க காலேஜ்ல உங்களுக்கு வேற யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? ஆஹா இல்லைங்க. சரி ஓகே, செல்வத்தை போய் விசாரிப்போம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். செல்வம் இதெல்லாம் சொல்லுவானா? அவன் என்ன சொல்றது, நாம சொல்ல வைப்போம். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. சரிங்க. பசிச்சா சொல்லுங்க, பக்கத்துல எங்கேயாவது சாப்பிட கூட்டிட்டு போறேன். இல்லைன்னா இன்னொரு 10-15 கிலோமீட்டர் போயிட்டு சாப்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இல்லைங்க, எனக்கு சாப்பாடு தான் வேண்டாம். ஒரு மாதிரியா இருக்கு, வாமிட் வர மாதிரி, அதனால எதுவும் வேண்டாங்க. ச்சே, எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? கரெக்ட் தான், இவங்க சொன்ன மாதிரி வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சப்போர்ட்டா இருந்தாதான் இல்லையே ஏதாவது பிரச்சனைனா பொண்ணுங்க தயங்காம வீட்டுல சொல்ல முடியும். வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாவம் இப்ப இவங்க தான் கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே, என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம். ஆனா இந்த வேலையை பார்த்தாவே மட்டும் என் கையில கிடைக்கட்டும். ஏய், உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரலடா, நான் உங்க சம்மதத்தோட செய்யணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கே தெரியாம இப்படி கஷ்டப்படுத்திட்டியடா. உனக்கு நான் கொடுக்கற குடுல இந்த மாதிரி பொண்ணுங்களை எந்த விஷயத்துல நீ தப்பா யோசிக்க கூடாது. பாருடா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இவன் ஒரு அதிசய புலி, இவன் இருப்பது நகமது புலி, அதை அறிந்திடும் பகவனின் வலி. தனி ஒரு மனிதனின் படை, அது 70 இருப்பது விடை, அதில் மழை வெயில் இருக்கும் கொடை. ஏறு முன்னேறு, இது கரையே இல்லா காத்தாறு, போடு முன்னோடு, ஒரு வெற்றி என்பது கண்கூடு. வர வர ராம் ரொம்ப மோசம். பாரு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறானே. வா வா, இன்னைக்கு வச்சுக்கிறேன். சிவானி, ஹே சரத்தனா, வானா. என்னண்ணா இப்படி உட்காந்துருக்க? சும்மாதாமா. ஆமா, நீ என்ன ராம்காக வெயிட் பண்றியா? ஆமாண்ணா. சரத்தனா, உங்க அண்ணாக்கு கல்யாணம் சொன்னீங்க, கல்யாணம் முடிஞ்சதா? அதெல்லாம் சூப்பரா முடிஞ்சதுமா. உன்னதான் எதிர்பார்த்தேன். ஐயோ சாரிண்ணா, என்னால வர முடியல. உன்கிட்ட மட்டும் தானே பழக்கம். ஏட்னா, உங்க வீட்ல உள்ள எல்லாத்தையும் நான் பழகிட்டு அப்புறம் எல்லா விசேஷத்துக்கும் கலந்துக்கிறேன். சரிம்மா. சிவானி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, இப்போ உங்க அண்ணனுக்கு தொந்தரவு ஏதாவது இருக்கா? ஆஹா இல்லண்ணா, ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவங்கள பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்பைக்கு எந்த பிரச்சனையும் இல்லண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ சூப்பர்மா. சிவானி, ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. வேற ஏதாவது பிரச்சனை கூட விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இந்த சொத்துங்கும் போது வந்து கௌரவ பிரச்சனையா பாப்பாங்க. அப்படிங்கும் போது நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருமா. சரிண்ணா. டேய் டேய் நல்லவனே, வந்துட்டியா? ராம், உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நம்ம எம்டி தாமா, விட்டு தொலைய மாட்டேன்ட்டாரு. அவர்கிட்ட சாக்கு சொல்லி வர லேட் ஆயிடுச்சு. சரிதான், எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஏய், 5 நிமிஷம் தானே லேட்டு, அதுக்கு எதுக்கு கால்? டேய் டேய் 2 நிமிஷம் லேட்னாலும் கால் பண்ணி சொல்லு. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கால, வாடா வா. ஏண்டா, நானே எப்பயாவது ஒரு இப்படி டைம் கழிச்சு வந்து பேச வரேன், அதுலயும் நீ நந்தி மாதிரி குறுக்க வந்து உட்காந்துக்கிற. ஏ ராம். டேய், இல்ல உனக்கு தான் தங்கச்சி இருக்குல்ல, உனக்கு ஒரு பாப்பா இருக்குன்னு சொன்னேலடா. ஆமா, பிறகு எதுக்குடா மொத்த பொண்ணுங்களை தங்கச்சியா தத்தெடுக்கிற? டேய் டேய், என் பாப்பா மாதிரி தான் சிவானியும். அதான் ஏண்டா, உனக்கு என்னடா செய்து? சரத்தனா கண்டுக்காத, அவன் அப்படித்தான். தெரிஞ்சது தானமா. ஆமா சிவானி, இவனெல்லாம் எப்படி சமாளிக்கிற? எப்படி சமாளிக்கிறவா? டேய் டேய், நானா குரங்கு குட்டியா? சமாளிக்கிறது கஷ்டமா இருக்க? குரங்கு குட்டி கூட பழக்கப்படுத்தினா அது வாட்டுக்கு இருக்கும்டா. நீ என்னடா? ஏ சிவானி, என்ன ராம்? தத்துவ அண்ணன்ட்ட சொல்லி வை. என்ன இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் பாத்துக்கோ. ராம் சும்மா தானே சொல்றான். ஆமா தங்கச்சி, என்னண்ணா? அவங்கிட்டயும் தான் சொல்லி வை. என் லைன்ல அப்பப்ப கிராஸ் பண்றான், அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஐயோ அண்ணா, நீயுமா? டேடே, ஆமாமா, நீ பெரிய இவன் தான். உன் லைன்ல கிராஸ் பண்ணிட்டாலும். ஏ ராம், என்னடா என்ன போன ஜென்மத்துல எனக்கு தம்பியா பிறந்திருப்பாடா, அதான் ஏன் உயிரை வாங்குற. அதைத்தாண்டா நானும் சொல்ல வந்தேன். நீ எனக்கு அண்ணனா வந்திருப்ப, எப்ப பாரு நொய்யுன்னு. டேய், என்னடா என்ன? ஐயோ, 2 பேரும் சண்டை போடுங்க, நான் கிளம்புறேன். சிவானி, பின்ன என்ன ராம், எப்ப பாரு 2 பேரும் எலியும் பூனையுமா? ஏ சிவானி, அவன் யார் உனக்கு? என்ன ராம் இப்படி கேக்குற? சொல்லு, அவன் யாரு? அண்ணே. உனக்கு அண்ணனா, எனக்கு உனக்கு தம்பியா? ஏய் முறப்படி, உனக்கு அவன் அண்ணனா, எனக்கு என்ன வேணும்? மச்சான். மச்சான் தானே, அவன்கிட்ட இப்படிதான் பேச முடியும். அவனுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? ஓஹோ,
மச்சானா மரியாதை கொடுக்க மாட்ட. டேய் அதேதான் இங்கேயும். நீ எனக்கு மாப்பிள்ளையா வந்து தொலைஞ்சிட்ட. அதான்டா இவ்வளவு பொறுமையா போறேன். ஓஹோ இல்லைன்னா என்ன பண்ணுவ? டேய் டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. நான் முதல்ல கிளம்பி போய்க்கிறேன். அப்புறம் மாப்பிள்ளையும் மச்சானும் நல்லா சண்டை போடுங்க. சரியாடா? ஏமா தங்கச்சி? சொல்லுண்ணா. இல்ல அண்ணனை வாழ போடான்னு மரியாதை இல்லாம பேசுன. இல்லண்ணா. சரிதாமா. அந்த சிந்தாமணி கிட்ட தான் மரியாதை இல்லைன்னு நினைச்சேன். சிவானி கிட்டயும் இல்லையா? அண்ணனா இருக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேமா. நல்லா இருக்குமா? சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சரி பாத்துக்கோ. அந்த மடையன் கடுகுடுன்னு இருக்கான், அதுக்காக கிளம்புறேன். அடுத்து நீங்க 2 பேரும் எப்ப தனியா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஏய் எதுக்குடா? நந்தி மாதிரி வந்து உக்காந்துக்கதான். ஏய் சிவானி வாரேமா, கவனமா இரு. சரிண்ணா. டேய் என் தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ. ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. ஹே போடா, எனக்கு தெரியும். மா சிவானி ஏதாவது உன்னை தொந்தரவு பண்ணா எனக்கு கால் பண்ணு. சரிண்ணா. ம். அண்ணா பாய். ஓய் அவன் பாய் தான். யார் கேர்ள்னு சொன்னா? என்னடா என்ன ஆச்சு? ஒண்ணே இல்லம்மா. சரி நாளைக்கு சினிமாக்கு போலாமா? சினிமாக்கா? ஆ. ஐயோ ராம், முதையே சொல்லிருக்கலாம்ல. அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். ஓய் ராம் யாரு என்னன்னே தெரியல. ஆனா பாத்தியா என் மேல எவ்வளவு அக்கறைன்னு. வாரத்துல 2-3 நாளாவது வந்து பாத்துட்டு போயிடுறாங்க. இப்படி இருக்க, என்ன பண்ற, என்ன பிரச்சனை, ரொம்ப கேர் பண்றாங்க ராம். ஆமா தாயே, அத நான் டெய்லி பாத்துட்டு தான் இருக்கேன். நீ வேற தனியா சொல்ல வேண்டாம். ராம் இருந்தாலும் உனக்கு பொறாம. ம். உண்மைதான் ராம். நம்ம மட்டுமே நம்ம சிவானிய பாத்துக்கணும், நல்லா கேர் பண்ணணும். வேற யாருக்கும் அந்த உரிமை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற. அப்படியா நினைக்கிறேன். ஏச்சமாவா? ஐயோ ஆமா ராம். அதனாலதான் சரத்தனை பார்த்தாலே கோபப்படுற. என்ன கழுதையோ. அவன் மேல கோபம்லாம் இல்லம்மா. சும்மா நம்ம இப்பெல்லாம் பேசினாதான் மாப்பிள்ள ரொம்ப கெத்துன்னு நினைச்சுக்குவான். ராம் கொஞ்சம் பாரு, கெத்து. இரு, இது அப்படியே சரத்தனா வரட்டும் சொல்றேன். ஓய் பிச்சு புடுவேன், சொல்லாத. சொல்லுவேன் சிவானி. சொல்லுவேன் ராம். ஓய். சரி ஓகே, நாளைக்கு எப்ப போலாம்? எங்க? ராம் சினிமாக்கு. நாளைக்கு ஈவினிங் போலாம். ஒர்க் முடிச்சிட்டு ஓகேவா? ராம் அப்படியே அப்பா கிட்டயும் சொல்லிடு. வேண்டாம் நீ சொன்னா மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அப்பாக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். அப்பாவையும் கூட்டிட்டு போலாம். சரிமா. ராம் அப்புறம் பெங்களூர் நம்ம போயிட்டா இங்க சேஷா தனியா இருப்பா. அப்போ முதல்ல சேஷாவை அப்பா கிட்ட விட்டுட்டு போயிடலாமா? அதத்தாம நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அங்க அப்பாவும் தனியா இருப்பாங்க. சேஷா இருந்தா 2 பேரும் துணைக்கு துணை இருக்கும். சரி ராம், அவகிட்ட சொல்லிடுறேன். சொல்லு, நானும் சொல்றேன். சரி ராம். சரி அப்புறம் என்ன? அப்புறம் ராம் லவெல்லாம் சொல்லி 3-4 மாசம் ஆச்சு. நான் இப்ப வரைக்கும் ராம் நான் எழுந்து போயிடுவேன். கள்ளி. ஒண்ணு இல்லம்மா. நிஜமாவாமா? ஆமாமா கண்ணம்மா. சரிம்மா தங்கம்மா. ஓய். உயிருருவாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத திசையறியாத பறவைய போல பறக்கவும் ஆசை உன்னோடு தூர வாழ்த்த தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை. நான்